இந்திய நாட்டில் இருக்கிற 15 கோடி முஸ்லிம்களுடைய உரிமை பெறுதா, என்னுடைய வருகை பெறுதா என்றால் நீங்கள் அதை பாருங்கள், இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல நான் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது சொன்னேன், உங்களுக்கு வேடிக்கையாக இல்லையா, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நேரடியாக அமித்ஷாவை கேட்டேன். ஏன் கேட்டேன்? நாடாளுமன்றத்திலே இந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று தீர்மானம் போடுகிறார்கள் ஒருமனதாக. The political will of the entire nation seems to be reflected in this house. ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அது 150 140 கோடி இந்தியர்களும் ஒரு சேர நிறைவேற்றியதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் 5 கோடி தமிழர்களுடைய பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லுகின்ற அரசியல் சிந்தனை எங்களுடைய சட்டப்பேரவையிலே உங்களுக்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உணர்வு உங்களுக்கு எதிராக இருக்கிறது. வக்ஃபிலே மட்டுமல்ல, நீட்டிலே மட்டுமல்ல, பல்வேறு கவர்னருக்கு இருக்கிற அதிகாரம். அப்படியானால் நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோமா அல்லது நீங்கள் இந்தியாவில் தான் எங்களை வைத்துக் கொள்ள போகிறீர்களா என்று நேரடியாக அவர்களை கேட்டேன். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வக்ஃப் சட்டம் நிறைவேறியிருக்கிறது. அதை மட்டும் சொல்லவில்லை, நாடாளுமன்றத்தில் இன்னொன்றும் சொன்னேன். நீங்கள் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய சிலை வைத்திருக்கிறீர்களே, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை 2 ஆண்டு காலம் அரசியல் நிர்ணய சபையில கொண்டு வந்த நேரத்தில் அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ், அதற்கு தலைமை தாங்கியவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். வெவ்வேறு உரிமைகளுக்காக, தாழ்த்தப்பட்டவர்கள் உரிமைக்காக ஒரு குழு, சிறுபான்மை மக்களுக்காக ஒரு குழு, அடிப்படை உரிமைகளை வரையறுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு, இத்தனை குழுக்களை அரசியல் நிர்ணய சபையிலே நியமித்தார்கள். அதில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நிர்ணயிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய தலைவர் யார்? சர்தார் பட்டேல். அந்த குழுவிலே உறுப்பினர்களாக யார் இருந்தார்கள்? பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார். பிறகு ஜனாதிபதியாக வந்த ராஜேந்திர பிரசாத் இருந்தார். டாக்டர் அம்பேத்கர் இருந்தார். KM முன்சி இருந்தார். இத்தனை பேரும் உட்கார்ந்து அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் took a detailed deliberations. அதற்கு பிறகு அதற்கான தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பட்டேல் பேசுகிற போது சொல்கிறார், நாடு பிரிந்து விட்டது, பாகிஸ்தான் தன்னை மதசார்புள்ள நாடு என்று அறிவித்து விட்டது, தியோக்ரட்டிக் ஸ்டேட், நாம் செக்யூலர் நாடாக இருக்க போகிறோம். எனவே நான் இஸ்லாமியர்களுக்கு முதலாக அறிவுரை சொல்கிறேன், இந்த தேசத்தின் மீதும் மதச்சார்பின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய நம்பிக்கையும் அன்பும் மதச்சார்பின்மை மீது நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பாசமும் தான் இதர மக்களிடத்திலே நம்பிக்கையை ஊட்டும். இது இஸ்லாமியர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், இந்துக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். பெரும்பான்மை மக்களாக இருக்கிற நீங்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பு மட்டுமல்ல, அவருடைய உரிமைக்கு மேலாக அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருந்தால்தான் அவர்களுக்கு இந்த தேசத்தின் மீதும் மதச்சார்பின் மீதும் நம்பிக்கை வரும் என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மையும் இல்லை சிறுபான்மையும் இல்லை, நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற உணர்வை பெற வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் 25/5/1949 பேசியவர் சர்தார் பட்டேல். அவரும் ஒரு செக்குலர் தான். என்ன பிரச்சனை, ஏன் நீங்க செலவு செய்யணும் எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா நிறைய பேர் படிக்கிறது இல்லை. அவரும் மதச்சார்பற்றதை தான் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் செய்த ஒரே ஒரு தவறு என்று கூட நான் குற்றம் சாட்டுவேன். சுதந்திரத்திற்கு பிறகு பண்டித நேரு பிரதமர் வெளிநாட்டிலே இருந்தார். அப்போது காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தை கூட்டிய சர்தார் பட்டேல் ஒரு கோரிக்கை வைத்தார். காந்தியினுடைய கொலைக்கு பின்பாடு ஒரு வேண்டுகோள் வைத்தார், நீங்கள் காந்தியை கொலை செய்திருக்கலாம், இன்னமும் நம்புகிறேன், நீங்கள் தேசபக்தர்கள், காங்கிரசுக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார். The open request was made by Sardar Vallabhbhai Patel even after assassination of Gandhi. I do believe you are having faith upon this country and the constitution. Come to Congress என்று சொன்னவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதை முற்றிலுமாக மறுத்தவர் நேரு. இவர்களை சேர்க்கக்கூடாது, சேர்த்தால் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்காது என்று குரல் கொடுத்தவர் நேரு. அதனால உனக்கு நேரு பிடிக்காது, பட்டேலுக்கு செலவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.